Hi friends, இன்னைக்கு நம்ம தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தாம சிக்கன் குழம்பு ஈஸியா பண்ணிருக்கோம். இது வந்து டிஃபன் ஐட்டம் அனைத்துக்கும் செட் ஆகும். சாதம் ஐட்டத்துக்கும் நல்லா செட் ஆகும். வாங்க எப்படி செஞ்சிருக்கோம் பார்க்கலாம். குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டாங்க சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு. இதுல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதுவும் நம்ம போட்டுடலாம். அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம சின்ன வெங்காயத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கறி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு விழுதுலாம் அடி பிடிச்சிரும். ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க. இப்போ 3 தக்காளி அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் கழுவி போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம நல்லா சிக்கனை 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கன் இதிலே கொஞ்சம் நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்ட்னஸாக சிக்கன் கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 3 பேர் நல்லா தாராளமாக சாதத்துக்கு அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் தண்ணி. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3 விசில் அளவுக்கு நம்ம வச்சிடலாம் வரத்துக்கு. 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம விசிலை எடுத்து பார்ப்போம். நல்லா ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக குழம்பு சூப்பராக இருக்குல்லங்க. வீடே அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், அதையும் நம்ம கலந்து விட்டுக்கோங்க. இனி ஈஸியாக வீட்டிலே சிக்கன் குழம்பு ஈஸியாக இருக்குங்க. நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.